எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறவங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, நாங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அண்ணே சேர்ந்து நில்லுண்ணே. கண்மணி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வேணா அவகிட்ட தனியா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இவ கூட சேர்ந்து நின்னெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. கல்யாணம் ஆன புது தம்பதியா நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம். அண்ணன் அண்ணி 2 பேரும் சேர்ந்து எங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா, காலம் முழுக்க நாங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா நீங்க 2 பேரும் ஜோடியா நின்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல எங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா நீங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். நீங்க ஜோடியா இல்லாம நாங்களும் ஆசீர்வாதம் வாங்க மாட்டோம். எங்களை நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும் மச்சான். உங்களுக்காகன்றதுனால வேணும்னா எனக்கு ஓகே. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. உனக்காக அவருக்கு இது ஓகேனா எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. அவளை வேணா கிட்ட வர சொல்லு. ஒரு நிமிஷம் இரு கண்மணி. நினைச்சது நடந்துருச்சுல. அண்ணே, நீங்க என்னை விட வயசுல மூத்தவரனே. நீங்க அவருக்கு அலே விழுங்க. நான் கண்மணிக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்றேன். சரிம்மா வா. நீங்க ஆசீர்வாதம் மாப்ள பண்ணலாம். ஆசீர்வாதம் ரெண்டு பண்ணுங்க. பேரும் கண்மணி. நல்லா இருக்கணும். எந்திரிங்க எந்திரிங்க மாப்ள. அண்ணே ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நீ விடு. பழையூர்பட்டி பெரிய முந்த சீலக்காரி, இந்த 2 பேரும் சந்தோஷமா வாழ நீதாமா இவளுக்கு துணையா இருக்கணும். அத்தா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சந்தோஷமா இருக்கணும் என்ன? சரி வரோண்ணே. வரோம் அண்ணி. சரி வரமா. சரி சரி மாப்ள. பாத்து போ. வரமா. வரோம். சரிம்மா. டேய் பாத்து கூட்டு போ. பாத்து மாப்ள வரேன். பாத்து கூட்டு போங்க மாப்ள. சரி மச்சான். சரி பாத்து பாத்து மெதுவா. ஏய் என்னடி மா, காது கிட்ட கொசு பறந்துட்டு இருந்துச்சா, அந்த கொசுவை அடிச்சு கொல்லலான்னு காதோட சேர்த்து என்னையே நான் அடிச்சுக்கிட்டேம்மா. அதுக்கு ஏண்டி இப்படி கத்துற? எப்படி வலிக்குது தெரியுமா? உன்னால இங்க தூங்க முடியுதாம்மா? காத்தும் வரல, கொசுவும் கடிக்குதுமா. நான் ராத்திரி ஏசி போட்டேனா விடிய விடிய ஆஃப் பண்ணாமலே தூங்கிட்டு இருப்பேன். என்ன கொண்டு வந்து இப்படி கார் பார்க்கிங்ல போட்டுட்டாங்களேம்மா. அப்படியே பேத்து உடம்பெல்லாம் குத்துற மாதிரி இருக்குமா. நீ என்னம்மா எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியாவே இருக்க? உனக்கு எதுவுமே வலிக்கலையா? நீ சொன்ன எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒவ்வொரு நொடியும் வலியும் வேதனையுமா தாண்டி இருக்க. ஆனா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன்னா இப்ப இந்த எரிமலை உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கு. அது எப்போ வெடிச்சு செதறும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி வெடிச்சு செதற அன்னைக்கு இந்த வீட்ல பல பேர் என்ன கெதியாக்குறாங்கன்னு மட்டும் பாரு. பஞ்சு டைலாக்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த அனல் காத்துலயும் கொசு கடியிலயும் படா? எதுக்குமா என்ன இப்படி அடிச்ச? ஏய்
நீ சொன்ன கொசு உன் கன்னத்துல உட்கார்ந்துருச்செடி. அது சொல்ல வேண்டியதானே? இப்படிதான் நடிப்பியா? கண்மணி, சரி, கதவை பூட்டிக்கோங்க. உள்ள வந்ததும் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. நமக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனா ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்களே. நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நான் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். பரவாயில்லையா? பொண்டாட்டி தான் புருஷன் கால்ல விழணும். முதல்ல இந்த பொண்டாட்டி புருஷன் ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டா இப்படி எந்த வித்தியாசமும் இல்ல, அதானே? அதேதான். என்ன பண்றீங்க? மலரே மௌனமா மௌனமே வேதமா. என்ன அப்படி பாக்குறீங்க? உன் வாழ்க்கையில நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை தாங்கிறதுக்கு இந்த குச்சியெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படியா? ஆமா. அப்போ நான் நடக்கணும்னா என்ன பண்றது? உனக்காக சேர்ந்து என் காலம் நடக்கும். இங்க வா.